படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சஸ்பென்ஸுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு படம். மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஹேவன் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப படத்தோட கதைக்குள்ள போயிடுவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வேனை தான் காமிக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அந்த வேன்ல. அப்போ பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து முன்னாடி ஒரு பையனை பாத்துக்கிட்டே இருக்கு. அதை இங்க ஒருத்தன் பாக்குறான். பக்கத்துல இருக்க தன் ஃப்ரெண்டு கிட்ட டே அந்த பொண்ணு என்னதான்டா மச்சான் பாக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டே அவ ஒன்ன பாக்கல என்னதான்டா பாக்குறா அப்படின்னு இங்க இருக்கிறவனு சொல்றான். இல்ல இல்ல அவ என்னதான் பாக்குறா அப்படின்னு இவனுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போட்டி இருக்குது. இப்ப வந்து ஒரு ஃபாஸ்ட் ஏரியாவில் வந்து ரீச் ஆகுறாங்க. அங்க இருக்கிற மேலதிகாரி எல்லாமே இன்னைக்கு நம்ம இங்கதான் கூடாரம் போட்டு தங்க போறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு திரும்பவும் இந்த பையனை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த பையன் அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு பக்கம் போறான். அப்பதான் இவனுக்கு புரியுது, ஓ இவ்வளவு நேரமா அவ பார்த்தது நம்மள கிடையாது, அவனை தான் பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனு கடுப்பாயிடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் தனிமையில போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ். சோ கிஸ் பண்ண போலான்ற அந்த கேப்ல பின்னாடி எதையோ பார்த்து அந்த பையன் பயப்படுறான். அப்படி டப்புன்னு இங்க கட் பண்றாங்க. போலீஸ்காரங்க நிறைய பேர் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வராங்க. அப்ப வந்துட்டு பார்த்தாதான் இங்க வந்துட்டு ஒரு கொலை நடந்திருக்கு. அதுவும் கொடூரமான முறையில எரிச்சிருக்காங்க. ஃபாரன்சிக்ல இருந்து வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெட் பாடி கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி இறந்து போயிருக்கணும். கைரேகை ஒன்னும் பெருசா கிடைக்கல சார், ஏன்னா எரிஞ்சு போயிடுச்சு பாடி அப்படின்னு ஒரு பக்கம் போலீஸ்காரங்க சொல்றாங்க. தடயம் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கும்போது ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்னு இருக்கு. ஒரு ஷூவோட சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 9 இன்ச்சில் இருக்கு. அந்த சைஸோட தடயம் மட்டும் அந்த இடத்துல இருக்குது. இப்ப அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரிப்போர்ட்ல அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த டெட் பாடி வந்துட்டு 4 நாளுக்கு முன்னாடி தான் அதுவும் அடிச்சுதான் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. வேற ஒண்ணு அந்த பாடியில பெருசா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு இங்க இருக்கிறவரு நம்ம போலீஸ்காரர்கிட்ட சொல்றாங்க. இப்போ போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அந்த ஷூ சைஸ் ஒன்னு கிடைச்சது இல்லையா, அந்த ஷூவுமே அங்க பக்கத்துல கிடைச்சிருக்கு. சோ அதனோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாடலை எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் கொடுத்தாங்களோ அந்த கம்பெனில போயிட்டு டீடைல்ஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸ்காரர் சொல்றாரு. இப்போ அந்த கம்பெனில போயிட்டு எங்கெங்கெல்லாம் இந்த மாடலை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாடல் வந்துட்டு நியூவா லான்ச் ஆனது தான் சார், ஒரு 4-5 இடத்துல கொடுத்துருக்கோம், அதனோட டீட்டெயிலா உங்களுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற கம்பெனிக்காரங்க சொல்றாங்க. அவங்க அனுப்பின டீட்டெயில வச்சு இங்க இருக்கிற போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா இதுலயும் பெருசா எதுவுமே கை கொடுக்கல. அப்பதான் திடீர்னு அந்த கம்பெனிக்காரர் ஒரு தடவை போன் போட்டு சார் சாரி சார், அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பும்போது ஒரு கடையோட டீட்டெயில் மட்டும் நான் அனுப்ப மறந்துட்டோம் சார், சாரின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் அனுப்புறாங்க. இப்போ அந்த டீட்டெயிலை செக் பண்ணும்போது தான் அங்க கிடைச்ச அதே பேட்டர்ன்ல இருக்கிற ஷூ ஒருத்தவங்களுக்கு வித்திருக்குது ஒரு கடையில. சோ இப்போ அவன் யாரு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்போ அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜும் பாக்குறாங்க. அந்த நபர் அந்த கடையில அந்த ஷூவை வாங்குறதுக்கான எல்லா எவிடன்ஸே இருக்குது. இப்போ இந்த கேஸ் விசாரிச்சு இருக்க போலீஸ்காரு நேரா இங்க வந்து ஒரு ஐபிஎஸ் மேடத்தை வந்துட்டு பாக்குறாங்க. இந்த கேஸ பத்தின டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்றாரு. கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற மேடத்துக்கு ஒரே ஷாக், என்ன நீங்க அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா மேடம் அவன் வந்துட்டு ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க இருக்கிற மேடத்துக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்கன்னு சொல்லும்போது அந்த கொலை நடந்த இடமே வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற செக் போஸ்ட் கொலை நடந்த அன்னைக்கு அடிச்சு தூக்கிட்டு ஒரு கார் போயிருக்குது. அந்த காரோட நம்பர் பிளேட்டை வச்சு பார்க்கும்போது அவன் வந்துட்டு ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கிற மாதிரி அந்த செக் போஸ்ட்ல வேலை பார்த்தவரும் சொல்லியிருக்காங்க. சோ அவருக்கும் நாங்க விசாரிக்கும் போது கடையில ஷூ வாங்கினா அவரும் ரெண்டு பேருமே ஒரே ஆளு தான். சோ அதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம், கொலைகாரன் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிற போலீஸ்காரர் நேரா போயிட்டு நம்ம படத்தோட ஹீரோவே இவர் தான், ஒரு போலீஸ்காரா இருந்திருக்கிறாரு. இப்ப இவரை கைது பண்ணி கூட்டிட்டு வராங்க. இவர் எதுக்காக அந்த கொலையை பண்ணாரு, ஏன் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக்கு இப்ப அப்படியே போறாங்க. நம்ம ஹீரோக்கு அழகான ஒரு பையன் இருக்கிறான். அவங்க மனைவி இறந்துட்டாங்க. இப்ப அந்த பையன் ஒரு பொண்ணோட டிராயிங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பாட்டியும் வராங்க. என்னடா இது லவ்வுக்கு ஏதாவது பண்றடா அப்படின்னு சொல்லும்போது இல்ல பாட்டி இது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சின்ன பையனுக்கு ஆறுதலா இருக்கிறது தன்னோட பாட்டி மட்டும்தான். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட பையனையும் இந்த சின்ன பையனையுமே பாத்துக்கிறது இவங்க தான். இப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையன் இன்னைக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஜீப்ல கொண்டு போய் விட சொல்லுங்க அப்படின்னு பாட்டி கிட்ட சொல்றான். அப்பா கிட்ட இவன் பேசுறது கொஞ்சம் பயந்த சுபாவம். இப்படி இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க பாட்டியும் அவங்க பிள்ளை கிட்ட டேய் இது பாரு இவனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சா, அதனால கொண்டு போய் இவனை ஸ்கூல்ல விட்டு நீ அப்படியே போயண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டேய் சைக்கிள் இருக்குல்ல சைக்கிள் ஓட்டி பழகிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இந்த சின்ன பையன் திட்டுத்தனமா வந்து சைக்கிள்ல காத்து பிடிக்க விட்டுறான். அது வந்துட்டு நம்ம ஹீரோ கூட வந்த ஏட்டு போலீஸ் ஒருத்தர் பாத்துறாரு. அப்பா கிட்ட சொல்லாதீங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லிடுறான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு வழியா நம்ம ஹீரோவை கூட்டு போயிட்டு ஸ்கூல்லயும் விடுறாரு. விட்டுட்டு நம்ம ஹீரோவும் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிடுறாரு. நைட் டைம்ல ஒருத்தர் வராரு. வந்து பதட்டத்தோட கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவர்கிட்ட ஏட்டுக்கிட்ட சொல்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நான் குடிக்கிறதுக்காக போயிருந்தேன், என் பொண்ணை வெளியே நிக்க வச்சுட்டு தான் போனேன், வந்து பார்த்தேன் இந்த மாதிரி என் பொண்ணை காணா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏட்டு வேற பயங்கரமா திட்டுறாரு. ஏன்டா அறிவு கட்டவன பெத்த புள்ளைய வச்சுக்கிட்டாடா குடிப்பா அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நடந்த விஷயத்தை எல்லாமே இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா எல்லா போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஜீப்ல கூப்பிட்டு போறாங்க. ஜீப்ல போகும்போது உங்க பொண்ணுக்கு என்ன வயசு இருக்குன்னு கேட்கும்போது ஒரு 14 வயசு இருக்கு சார், ஏன் தனியா விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணுக்கு ஒரு மாதிரி வியாதி ஒன்று இருக்கு, அதனால யூடியூப்ல ஒரு பாட்டு ஒன்று வச்சு கொடுத்தேன், அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தா, சரின்ட்டு நான் உள்ள போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ள கனவு போயிட்டேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறாரு. என்னடா வேலை பார்க்கற
அப்படின்னு சொல்லும்போது டிரைவரா வேலை பார்க்கறேன் அப்படின்னு இவரும் சொல்லிடுறாரு. இப்ப நேரா அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. இந்த இடத்துல தான் விட்டேன் காணோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல, இப்போ உன்னோட மொபைல் கொடுத்தல, உன்னோட மொபைல்ல டிவைஸ் ஃபைண்டர் அப்படின்ற அப்ளிகேஷன் வச்சிருக்கே அப்படின்னு கேட்கும்போது இருக்கு சார்னு சொல்லணும். அதனோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே அந்த ஆளு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் இப்ப சிக்னலை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ட்ராக் பண்ணி அந்த லொகேஷனுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்தோட போயிட்டு கட் ஆகுது. அங்க இருக்கிற கதவை தட்டி ஒரு பொண்ணு கிட்ட கேட்டா இங்க யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளை சொல்லுது. சொன்னது மட்டும் இல்லாம இப்ப போன் பண்றாங்க. அந்த போனுக்கான ரிங் அங்க உள்ள அடிக்குது. இந்த பொம்பளை தான் அந்த பொண்ணை கடத்திட்டு வந்திருக்குது. சோ இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொம்பளையை அடிச்சு இப்ப அங்க ஒரு வழியா அந்த குழந்தையை காப்பாத்தி அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட கிடைச்ச உடனே அவர்கிட்ட அவ்வளவு ஆனந்த கண்ணீர். இனிமே நான் குடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு மேல சத்தியம் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. இதையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை அவங்க பையன் படிக்கிற ஸ்கூல்ல பிரின்சிபல் மேடம் கூட்டிருக்காங்க. என்னன்னு போயிட்டு பார்த்தா தான் தெரியுது அவனோட பேக்ல ஹான்ஸ் வச்சிருக்கானா. படிக்கிற பையன் இந்த வயசுல இப்படி இருந்தானா இன்னும் பெருசானா எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு வாதியாரு, நீங்க ஸ்டேஷனுக்கு மட்டும் நல்ல ஒழுங்கான அதிகாரியா இருந்தா பத்தாது, கொஞ்சமாவது உங்க பையனையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க பையன் வேற எதுவுமே பேசாம அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ இது ஃபர்ஸ்ட் தடவை தானே, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பர்மிஷன் கேட்கிறாரு. ஒருவேளை ஹெட் மாஸ்டர் ஒத்துக்கிறாங்க. சரிப்பா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சின்ன பையனை கிளாஸுக்கு அனுப்புறாங்க. வெளியே வந்து அழுதுகிட்டு தான் இருக்கிறான். நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே வரும்போது அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா சத்தியமா நான் பண்ணலப்பா, இது எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவனு அழுதுகிட்டே நிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பேசல. அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இதே வந்து பாட்டிக்கிட்டு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அப்பா என் கூட பேச மாட்டாரு அப்படின்னு. இந்த பக்கத்துல தான் பையன் இப்படி பண்ணிட்டானு நினைச்சு நம்ம ஹீரோவும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் போயிட்டு பாக்குறாரு. பார்த்து அவங்க பையனை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்ப வந்துட்டு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் ஒன்று வருது. என்ன அப்படின்னா ஒரு வீட்டுல ஏதோ கொலை நடத்துக்கிறதா சொல்லி இருக்காங்க. அந்த லொகேஷனுக்கு போயிட்டு என்னன்னு சொல்லி தகவல் சொல்லுங்க அப்படின்னு கண்ட்ரோல் ரூமுக்கு வருது. நம்ம ஹீரோ தான் அந்த ஏரியாவுக்கு பாக்குற போலீஸ்காரர். இப்ப நேரா ஜீப் எடுத்துக்கிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா வீட்டுக்குள்ள ஒருத்தரை கட்டி போட்டு கொடூரமான முறையில கழுத்துல அறுத்து இருக்காங்க. அடுத்து அங்க இருக்கிற ஏட்டு உள்ளார ரூமுக்குள்ள போய் பார்த்தா இறந்து போனவரோட மனைவியுமே கொண்டிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்ரூமுக்கு போய் பாக்குறாரு. அங்க வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணை அநியாயமா அடிச்ச கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி படபடப்பாயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் போகும்போது ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பையன் ஒரு தடவை வரைஞ்சிட்டு இருந்தா இல்லையா, அந்த போட்டோவும் இந்த டிராயிங்குமே ஒரே மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. தான் பையன் வேற இங்க ஏதாவது வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கொடுத்து என்னோட போன் வந்துட்டு ஜீப்ல இருக்கு எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தோன்னு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நேரம் ஆகி ஏட்டு வரல. இப்போ நம்ம ஹீரோ தான் வெளியே போய் நிக்கிறாரு. ஏட்டு வந்துட்டு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் மேடத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட வர்றாரு. என்ன ஆச்சு, உன போன் தானே எடுத்துட்டு வர சொன்னு சொல்லும்போது சார் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த பின்னாடி போய் பார்த்தா ஒரு ரூம் ஒன்று திறந்துருக்குது. அங்க போகாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஏட்டு சொல்ல என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அவங்களோட பையன் அங்க இறந்து போய் கிடக்குறான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கதறி அழுகிறாரு. அவங்க அம்மா வேற போன் போட்டு பையன் இன்ன வரைக்குமே வரலப்பா, எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் கூடதாமா இருக்கான், நான் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போனை தூக்கி போட்டு அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. ரிப்போர்ட்ல இந்த பையனை மூச்சு திணறல் ஏற்படுத்தி தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோ பயங்கரமா அழுகிறாரு. இப்ப என்ன பண்றது தெரியல. அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு 3 கொலை நடந்தது இல்லையா, ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க, அவங்களே எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவையும் அவங்க பையனுக்கு செய்ய வேண்டிய எல்லா இறுதி சடங்குகளையும் செய்யறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்ப லீவ்ல தான் இருக்கிறாரு. தான் பையனை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவளும் போயிட்டா இவனும் போயிட்டான், இனிமே நான் யாருக்காக இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அவங்க அம்மாவும் தான் பேர புள்ளதான் எல்லாமே இருந்தான், இப்ப அவனுமே இல்லாம போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ லீவ்ல இருக்கிறதால, அதுவும் இந்த கேஸ் வந்து அவரோட பர்சனல் கேஸ்ங்கிறதால அவரை இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஒத்துக்கல. அங்க இருக்கிற ஐபிஎஸ் மேடம் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக புதுசா ஒருத்தரை ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. சோ அவரை தான் இந்த கேஸை பத்தி விசாரிக்க சொல்றாங்க. சோ அவரும் போயிட்டு இந்த கேஸை பத்தின எல்லா டீட்டெயிலுமே விசாரிக்கும் போது அதே வீட்டுல வந்துட்டு மாடுகள் நிறைய இருக்குதான். ஒரு வடக்கனை தான் அந்த இடத்த பாத்துக்கிறதுக்காக வச்சிருந்திருக்காங்க. சோ அவனை இப்ப மிஸ்ஸிங் ஆயிருக்கிறான். சோ அவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சந்தேகப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போன டெட் பாடி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே ஃபாரன்சிக்ல இருந்து, அப்போ வந்துட்டு கலெக்ட் பண்ணும்போது இந்த 3 டெட் பாடிகளுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பிளட் குரூப் ஒன்று கிடைச்சிருக்கான். அதை வந்துட்டு இந்த போலீஸ்காரர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அங்க இருக்கிற மேடத்துக்கிட்ட கேட்கும்போது ஆமா இது கண்டிப்பா ஒரு கொலைகாரன் தான் கூட இருக்கலாம், ஏன்னா கொலை பண்ணும்போது கத்தியால அறுக்கும் போது கொலைகாரனுக்கு சின்னதா அடிபட்டு இருக்கலாம், அந்த ரத்தம் தரையில கீழே சொட்டந்தால கூட இந்த ரத்தம் தெரிச்சிருக்கலாம், அது அவனுக்கே தெரியாம கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. கட் பண்ணா இப்ப அந்த காணாம போன வணக்கனோட போட்டோவை காமிச்சு எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடிப்பட்டவன் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அங்க இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுமே போலீஸ்காரங்க
போலீஸ்காரங்க செக் பண்றாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க, கையில ஏதாவது அடிப்பட்ட மாதிரி எவனாவது வந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க இருக்கிற ஒரு நர்ஸ், ஆமா சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் சார், கையில அடிப்பட்டதோட வந்திருந்தாரு, அது பார்த்தா கத்தியால கிழிச்ச மாதிரி தான் சார் இருந்தது, நாங்களே கட்டுப்பட்டு விட்டுட்டோம், பெருசா டீட்டெயில் எதுவும் வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க. கொலை நடந்தா அன்னைக்கு தான் வந்துட்டு இவன் வந்து கட்டுப்பட்டு இருக்கான், அப்போ இவனுக்கு அந்த கொலைக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்க இருக்கிற வாட்ச்மேன் பாக்குறான். பார்த்தோன்னே சார் அந்த ஆளை எனக்கு தெரியும் சார், இந்த ஏரியாக்காரன் தான் சார் அப்படின்னு சொல்லுறாரு. இப்ப அவரோட அட்ரஸ போயிட்டு பாக்குறாங்க போலீஸ்காரங்க. அவன் வந்துட்டு ஒரு கறி கடையில கறி வாங்கிட்டு இருக்கான். பசங்களுக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஏட்டுடே வாடா போலாம் அப்படின்னு ஒரு பக்கம் கூப்பிடுறாரு. சார் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு இவனையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் போலீஸ்காரங்க அடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடுறியா என்னடா அப்படின்னு கேட்கும்போது தான் சார் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், அந்த வீட்டுல திருடுறதுக்காக தான் நானும் அந்த வடக்கணும் ட்ரை பண்ணோம். சோ 2 பேரும் பிளான் பண்ணி தான் அந்த வீட்டுக்கு இறங்கணும், ஆனா மாட்டிக்கிட்டோம். தடுக்க வந்து அவங்கள எல்லாத்தையும் கொலை பண்ண வேண்டியதா போயிடுச்சு, நானும் தடுத்து பார்த்தேன், என் கையுமே அவன் வெட்டிட்டாங்க இருந்து ஓடிட்டான் சார் அப்படின்னு ஒரு பக்கம் இவனு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். எங்கடா அவன் இருக்கான், அவனோட பத்தி ஏதாவது தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியாது சார், அவன் ஏதோ வடக்கு பக்கத்துல இருந்து வந்தான், அவனோட அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றான். இதான் சார் நடந்துச்சு, மற்றபடி எனக்கு அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு இவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தான் வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த பிரின்சிபல் மேடம் நேரம் நம்ம ஹீரோ வந்துட்டு உங்க பையனோட டெத்து கூட என்னால வர முடியல, வேலை அதிகமாயிடுச்சு, ஆனா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும் சார் வந்தேன். அன்னைக்கு வந்துட்டு உங்க பையனோட பேக்ல ஆன்ஸ் இருந்தது இல்லையா, அது வந்துட்டு அவன் கொண்டு வரல, 12th படிக்கிற பசங்க தான் அவனோட பேக்ல வச்சுட்டாங்க அப்படின்னு இங்க இருக்கிற மேடம் சொல்லிட்டு சாரியும் கேட்கறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. பக்கத்துல அவங்க கூட படிக்கிற 2 பசங்களும் ஆமா அங்கிள் நாங்க கூட பார்த்தோம், ஆனா அந்த பசங்க எங்களை அடிச்சுருவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு தான் நாங்க யாருக்கிட்டையுமே சொல்லல அப்படின்னு ஒரு பக்கம் அந்த 2 சின்ன பசங்களும் சொல்றாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப நைட் டைம்ல காட்டுறாங்க, பயங்கரமான மழை பெய்யுது. நம்ம ஹீரோ நேரம் அந்த ஏட்டு வீட்டுக்கு தான் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸை பத்தின டீட்டெயில் என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்க சார் ஆல்மோஸ்ட் அப்படின்னு ஒரு பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில அந்த ஐபிஎஸ் மேடத்தை பாக்குறதுக்காக போறாங்க. இந்த கேஸ்ல வந்துட்டு என்னையும் இன்வால்வ் பண்ணிக்கங்க, நானும் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உங்களோட சூழ்நிலை எனக்கு ரொம்ப புரியுது, ஆனா இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பா உங்களை நான் அலோ பண்ண மாட்டேன், நான் முடிவு பண்ணாலும் மேல் இடத்துல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த மேடம் வீட்டுக்கே நம்ம ஹீரோவும் போயிடுறாரு. போனவனே அந்த மேடம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ காருக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வீட்டுல பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, அந்த கேஸை தான் ஆல்ரெடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது இல்ல இந்த கேஸை நானுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றேன், என்னோட மன திருப்திக்காக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் கெஞ்சி ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. சரி நீங்க வந்துட்டு அபிஷியலா பண்ண முடியாது, வேணா அன்அபிஷியலா நீங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கோங்க, அந்த கேஸை பத்தின டீடைல் எல்லாமே போய் ஸ்டேஷன்ல வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற ஐபிஎஸ் மேடம் சொல்லிடுறாங்க. சரின்னு நம்ம ஹீரோவும் இப்போ ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க இருக்கிற ஏட்டுக்கிட்ட தான் அந்த ஃபைல் ரெக்கார்டை ஃபுல்லாத்தையும் வாங்குறாரு. வாங்கும்போது நம்ம ஹீரோ முகத்துல ஒரு பயங்கரமான கோபம், கொலைகாரனை கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் அவனை நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொலை வெறி அவரோட முகத்துல இருக்குது. அதையும் நம்ம ஏட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வராரு. அந்த ஏட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சார் தம்பி ரொம்ப நல்ல பிள்ளை சார், அவன் கூட அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான் சார், பெருசானோடனே நானும் அப்பா மாதிரி தான் பெரிய போலீஸ்காரனா அவன் அப்படின்னு. இதை நம்ம ஹீரோ கேட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நைட் டைம்ல வீட்டுக்கு வராரு. அந்த கேஸ் மர்டர் நடந்த எல்லா இடத்தையுமே போட்டோஸ் இமேஜஸ் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேஸை பத்தி நிறைய அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மர்டர் நடந்த அந்த இடத்துக்கான வீட்டுல போயிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு நிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அரெஸ்டா இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஜானியை போயிட்டு நம்ம ஹீரோவும் பாக்குறாரு ஸ்டேஷன்ல தான். சோ அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது அவன் முன்னாடி போலீஸ்கார்ட்ட என்ன சொன்னா அதையே தான் இந்த பட்டி சொல்லியிருக்கிறான். சோ அதை ஸ்டேட்மெண்டா வாங்கி கையெடுத்து வாங்கிக்கிறாரு நம்ம ஹீரோ. கட் பண்ணா இப்ப இங்க இருக்கிற ஐபிஎஸ் மேடத்தை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்ப அந்த மேடம் நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸை பத்தின என்ன அப்டேட் வச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ நிறைய எவிடன்ஸ் கொடுக்குறாரு. அதுல வந்துட்டு குறிப்பா ஒரு எவிடன்ஸ் நம்ம ஹீரோவோட பையன் அந்த பொண்ணு கூட ஒன்னா படிச்ச பையன். சோ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி போவாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுப்பான். அந்த பொண்ணு பர்த்டே அன்னைக்கு தான் அந்த பொண்ணோட போட்டோவை டிராயிங் பண்ணி வீட்டுக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு போயிருப்பான். அன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கும். சோ அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுல வந்துட்டு ஒரு டிக்டாக் வீடியோ அந்த பையன் அந்த பொண்ணு அந்த வடக்கனோட விளையாடி வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. அது வந்துட்டு அந்த பையனோட போன்ல இருந்து போஸ்டும் போட்டிருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது கொலை நடந்த அந்த இடத்துல அந்த நபரை கட்டி போட்டு தான் கழுத்து அறுத்திருக்காங்க. கட்டி போடும்போது கூட அந்த டேப் ரிவர்ஸ் வைஸா சுத்தி இருக்குது. அப்படின்னா கொலைகார கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்டா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வடக்கனா இருப்பானு சொல்லும்போது டிக்டாக் வீடியோல கூட அவன் ரைட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா இப்ப அவனுமே மிஸ்ஸிங், ஆனா அவனை பிடிச்சாதான் இந்த கேஸுக்கான அடுத்த அப்டேட் தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது அப்போ லெஃப்ட் ஹேண்டுங்கிறது யாரு அப்படின்னு கேட்கும்போது அதை பத்தி தான் நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர், நீங்க உடனே டியூட்டில ஜாயின் பண்ணிடுங்க, இந்த கேஸை முழுசா நீங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு அந்த மேடம் பர்மிஷன் கொடுத்துறாங்க. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ காக்கை சட்டை எடுத்து மாட்டுறாரு. இப்போ அந்த வீட்டுக்கு தான் போறாரு. கொலை நடந்தா அந்த வீட்டுல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி போலீஸ்காரங்களை விட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தேடுறதுல எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல, ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கல. அங்க
அங்கிருந்து கிளம்பலாம் சொல்லி நம்ம ஹீரோ ஜீப்ல ஏறி உட்காராரு. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு டைல்ஸ் ஒன்று ஒட்டி இருக்காங்க. எல்லா டைல்ஸோட டிசைனுமே ஒன்னா இருக்குது, ஆனா ஒரே இடத்துல மட்டும் மாறி இருக்குது. வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ காலை வச்சு அமுக்கும் போது அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ டைல்ஸ் ஒட்டின மாதிரி ஏதோ வேலைப்பாடு பார்த்துருக்காங்க. ஆனா ஒட்டினவன் கொஞ்சம் டிசைனா மாத்திட்டான். இப்ப அதை வச்சுதான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த இடத்துல தோண்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய பழுப்பு எடுத்துட்டு வந்து அந்த உடஞ்ச இடத்துக்கு நேரா உள்ள மண்ணுல சொருகி பத்த வைக்கிறாரு. இப்ப அந்த இடம் எரியவும் ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷம் ஃபாரன்சிக்கு போலீஸ்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அந்த இடத்த வந்துட்டு நோண்டும் போது அதுல வந்துட்டு ஒரு டெட் பாடி இருக்கு. இந்த டெட் பாடி யாரோடதுன்னு பார்த்தா அந்த வடக்கன் இருந்தாலே அவனோட டெட் பாடி தான் இருக்குது. அங்க இருக்கிற போலீஸ்காரரு நம்ம ஹீரோ கிட்ட, சார் நீங்க ஒரு பழுப்பை விட்டு எரிய வச்சீங்களா, அது எப்படி எரிஞ்சதுன்னு எனக்கு டவுட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டு அங்க இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, ஒரு பணத்தை நம்ம புதைக்கிறோம் அப்படின்னா அது கேஸ் ஃபார்ம் ஆயிடும், அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பத்த வச்சா எரியும், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இப்ப அடுத்த நிமிஷம் இந்த கொலை கேஸ்ல முன்னாடியே அரெஸ்ட் ஆன இல்லையா ஜானி, அவனை போயிட்டு நம்ம ஹீரோ மிரட்டுறாரு. உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சார், இந்த பங்கு பிரிச்சுக்கத்துல எங்க 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு, திருடத்துக்கு தான் போனோம், அப்போ கொலையும் பண்ணிட்டோம், இவன் பங்கு அதிகமா கேட்டான், அதனால இவனையும் கொலை பண்ணி அதே இடத்துல புதைச்சு வச்சுட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் இவன் 2வது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அப்புறம் எதுக்குடா அந்த மாதிரி மாத்தி சொன்னா அப்படின்னா, இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடக்குதுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு நக்கலா சொல்றான். இது தவிர்த்து வேற எந்த பதிலுமே இந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லல. இப்ப அடுத்தது நம்ம ஜானியை பாக்குறதுக்காக யாரெல்லாம் வந்திருக்காங்க விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை ஜெயில் வார்டன் போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது ஒருத்த மட்டும் தான் வந்திருக்கான். சோ அவனோட அட்ரஸை தேடிக்கிட்டு நைட் டைம்ல போனா அவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஜாலியா இருக்கலாம் சொல்லி நைட்ல பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள சோலியா வந்துட்டு நம்ம போலீஸ்காரங்க பிடிச்சு விட்டாங்க. பிடிச்சி அவனை அள்ளி போட்டுட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியுது ஜானி அண்ணன் தான் இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் ஜெயில போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை பாக்குறதுக்காக தான் நான் போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் இந்த பணத்தை கொடுத்தான் இல்லையா ஜானி. அப்படி இருக்கும்போது இந்த பணம் அவனுக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க. கொடுக்கும்போது அவங்களோட கைராக வந்துட்டு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த ஃபாரன்சிக்ல இருந்து அந்த கைராகை எடுத்து இது நாள் வரைக்கும் கொலையாளிங்க யாராவது கைரேகையோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற நம்ம ஏட்டு கொடுத்து செக் பண்ணி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துலயுமே செக் ஆகல. கடைசியா வந்துட்டு ஒரு ஃபைலோட மேட்ச் ஆகுது. அவன் வந்துட்டு ஒரு கொலைகாரனா, அவனை பத்திட்டு விசாரிக்க போனா இந்த ஜெயிலுக்குள்ள முன்னாடி ஒருத்தனை வந்துட்டு குத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. குத்தனவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. குத்து வாங்கினவனா அதோட விட்டுட்டான். அதனால பெருசா எதுவும் கேஸ் போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளோட டீட்டெயில எல்லாத்தையுமே கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கிறாரு. அவங்க பையன் யூஸ் பண்ணிட்டு போனது சைக்கிள் தான். அந்த சைக்கிள் எடுத்துலாம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பான். அந்த சைக்கிள் எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. நிறைய நோட்ஸ், அதுல வந்துட்டு நிறைய டிராயிங் எல்லாம் அந்த பையன் வரைஞ்சு வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது ஸ்கூல்ல இருக்கும்போது நிறைய பசங்க அப்படியே லைனா கியூல போற மாதிரியும் அதை வந்துட்டு இந்த சின்ன பையன் டிராயிங்கா வரைஞ்சிருக்கான். அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. உடனே அந்த டெத் அன்னைக்கு நிறைய பேர் வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம். அந்த வீடியோ எல்லாம் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேதர் பண்ணி செக் பண்ணும்போது தான் அதுல வந்துட்டு அந்த 3 கொலை நடந்து இல்லையா ஒரு ஃபேமிலி, அவங்களோட ஃபேமிலியில பார்க்கும்போது ஒரு பசங்க லைனா வந்திருக்காங்க. ஆனா என்னோட பையனும் கூட படிச்ச பையன் தான். ஆனா என்னோட பையனோட டெத்துக்கு அந்த பசங்க வரல, ஏன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஏட்டுக்கிட்ட கேட்டுட்டு அதை செக் பண்ணு சொல்லிட்டு அந்த பையன் படிச்ச ஸ்கூலுக்கே போறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் விட்டவொடனே லைன் ஃபார்ம்ல ஒரு கேங்கே அப்படியே போகுது. ஒரு வேன்ல ஒருத்தன் கூட்டிட்டு போறான். அதை நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஆனா அது வந்துட்டு ஒரு அனாதை ஆசிரமத்துல போயிட்டு சேருது. சோ அங்க இருக்கிற சிஸ்டர்ட்ட கூட்டு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் அவங்க வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போனுச்சு இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு அனாதை பொண்ணு தான். ஆனா அதை அடாப்ட் பண்றதுக்காக தான் ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்தாரு. சோ அவங்க கிட்ட சொத்து கித்து எதுவுமே இல்ல. குறிப்பா நாங்க ஒரு குழந்தைய தத்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்ககிட்ட சொந்தமா ஒரு வீடாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லி இந்த குழந்தைய நீங்க தத்தெடுக்க முடியாதுன்னு நாங்க அனுப்பிச்சிட்டோம். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுக்காக வந்தாங்க. இந்த பொண்ணுக்கும் அவங்க கூட போறதுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால அவங்களும் அடாப்ட் பண்ணிட்டாங்க, வீடெல்லாம் வாங்கிட்டாங்க. அதனால தான் நாங்க அனுப்பிச்சு வச்சோம். அதுவும் அந்த வீடு வாங்கினது இந்த குழந்தை பேர்ல தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டரும் சொல்றாங்க. இதை தவிர்த்து பெருசா எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த மேலே அதிகாரியை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப இந்த கேஸை பத்தின நிறைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒருத்தனை மட்டும் மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா, அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. அவனை வந்துட்டு ட்ரேஸ் ஓவர் பண்ண சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல வந்துட்டு அவனோட போட்டோ வந்திருக்குது. அதுவும் வந்துட்டு இந்த டைமண்ட் ஸ்மக்லிங்ல மாட்டி இருக்கிறானா, அப்படி அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற மேடத்துக்கிட்ட சொல்றாங்க. இப்போ அவனோட இருக்கிற அட்ரஸுக்கு தேடி இந்த போலீஸ்காரங்களா போறாங்க. ஆனா அதுக்குள்ள அவன் இறந்து போயிட்டான். அங்க இருக்கிற ஏட்டுக்கு நம்ம ஹீரோக்கு பயங்கர தலைவலியாச்சு. என்ன சார் இது, இவனை பிடிச்சா எல்லாமே முடிச்சலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவன் இறந்து போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது நைட் டைம்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவோட அவங்க அம்மா பயங்கரமான மழையில நனைஞ்சுக்கிட்டே வராங்க. அவங்க பையன் என்னம்மா இந்த மழையில வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு உன் பையனோட பிறந்த நாள், அதுக்காக சர்ச்சுக்கு போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு மனசே உடஞ்சு போகுது. இதனால் வரைக்கும் அந்த கொலைகாரனை இன்னும் பிடிக்காம இருக்கிறாரு இல்லையா, அதை நினைச்சு வருத்தப்படுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில அந்த ஏட்டும் நம்ம ஹீரோவும் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கேஸை பத்தின நிறைய டீட்டெயில கேதர் பண்ணியிருக்கிறாரு. ஆனா எதையுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசி நேரத்தில் இப்படி போயிடுச்சுன்னு
நினைச்சு அந்த ஏட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோ இல்ல என்னோட கெஸ்ஸிங் ஒண்ணு இருக்கு, எனக்கு ஒரு 5 கிலோ கஞ்சா வேணும், கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எதுக்காக நம்ம ஹீரோ இப்படி கேட்கறாருங்கிறது தெரியல. கட் பண்ண அடுத்த நிமிஷம் இங்க இருக்கிற ஏட்டையா அங்க இருக்கிற ஒரு போலீஸ்கார கூட்டிட்டு போயிட்டு ஒரு கஞ்சா கேஸ்ல ஒரு பையனை பிடிச்சிட்டு வராங்க. ஆக்சுவலி அவன் கஞ்சா தான் வச்சிருக்கான் பேக்ல. அந்த 5 கிலோ கஞ்சாவை பிடிச்சதால நம்ம ஹீரோ இங்க வராரு. மார்டின் அப்படிங்கிற ஒருத்தவங்க மேல இந்த கேஸை போட சொல்றாங்க. அதாவது இந்த கேஸை ஃபர்ஸ்ட் தடவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணார்ல ஒரு போலீஸ்காரர், அவர் பேர்ல வந்துட்டு இந்த கேஸை போடுறதா. இந்த அரஸ்டான பையனுக்கு ஒண்ணுமே புரியல. மார்டினா அவன் யாரு, சேலத்துக்கு போகணும் அப்படி இப்படின்னு இந்த கேஸை அவரோட பாணியில ரிப்போர்ட் கொடுக்குற இவன்ட்ட சைனி வாங்கிட்டாரு. இந்த கேஸை கோர்ட்ல போட்டுருக்காங்க. கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மாக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஏதோ சுகர் அளவு கொஞ்சம் குறைஞ்சிருச்சான், அதனாலதான் அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னதால என் பேரை இருந்த வரைக்கும் எனக்கு கரெக்டா பாத்துக்கிட்டான், என் பேரை இல்ல இப்ப அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாங்க. நம்ம ஹீரோ மனசு உடைஞ்சு வெளியே உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் தெரியுதா படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு காணாம போயிருப்பாரு, விட்டுட்டு போயிட்டு குடிச்சாரு இல்லையா, அவர் தான் இப்ப இவர். சோ என்னையா எப்படியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்ன சார் இங்க இருக்கீங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நார்மல் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் என்னடா இப்ப திரும்ப குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நம்ம ஹீரோ. இல்ல சார் குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன், என் பொண்ணுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதால தான் நான் குடிச்சேன், என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா, அதனால இன்னும் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ என் பொண்ணு அன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கல்ல, அன்னில இருந்து நான் குடிக்கிறதே விட்டுட்டேன் சார், நல்லா இருக்கேன் சார், இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஏட்டையும் காமிக்கிறாங்க. ஏட்டை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சார் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டோம்ல, அது வந்துட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க சார் கோர்ட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு கேட்டா ஒரு அக்யூஸ்ட் இன்னொருத்தர் மேல குற்றம் சாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்களா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சிரிக்கிறாரு. என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஏட்டுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் அந்த மேலேறி மேடத்தை பார்க்கறதாக போயிருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த கொலையில வந்துட்டு முக்கியமாக சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆள் இருக்காங்க மேடம், அது வேற யாரும் இல்ல, இந்த கேஸை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அந்த போலீஸ்காரர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நிறைய இடத்துல கட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாமே கடைசி கிளைமேக்ஸ்ல பயங்கர ட்விஸ்டா ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். கடைசியில எல்லாமே சிங்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம போலீஸ்காரர் கிட்ட இந்த மேடம் சரி நீங்க அவங்கள போயிட்டு விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொலைகேஸை விசாரிச்சார் இல்லையா, அந்த ஆளை பாக்குறதுக்காக போறாங்க மார்டின். சோ இப்போ அவர்கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது தான் இங்க வந்துட்டு ஏட்டுக்கிட்ட நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. இப்போ எப்படி சொன்னாங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த டைமண்ட் ஸ்மக்லிங்ல மார்டின் அவரோட போட்டோவும் வந்திருக்குது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று மேட்ச் ஆயிடுச்சு, அவனை இறந்து போயிட்டான். தேடி போகும்போது அவனும் அதே டைமண்ட் ஸ்மக்லிங்ல தான் மாட்டிருப்பான். இப்போ இது ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகுது இல்லையா. அது மேட்ச் ஆனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்ணது, வக்கீல வச்சு ஹெல்ப் பண்ணது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் விசாரிச்ச போலீஸ்காரர் தான். இப்போ அவர்கிட்ட தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது தான் இல்ல நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா பேசுங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ திரும்ப சிரிக்கிறாரு. இங்க தான் நம்ம ஹீரோ இன்னொரு வேலைப்பாடுமே பார்த்திருக்காரு. இவர் மேல சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ போயிருப்பாரு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு வக்கீல வச்சு இந்த கேஸை ஒண்ணும் இல்லாம வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நீயே சொல்றியா இல்லையா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போலீஸ்காரோட பொண்ணோட போட்டோ அங்க இருக்குது, அதை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டும் போது நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு இங்க இருக்கிற ஒருத்தவன் இருக்கான். அவன் பேரு ஜானு. அவன் வந்துட்டு இந்த டைமண்ட் ஸ்மக்லிங்ல ரொம்பவே பெரிய ஆளா ஆயிருக்கிறான். ஆனா அவனோட கெஸ்ஸிங் எல்லாமே இந்த பிரெக்னன்ட் லேடியை மட்டும்தான் அவனோட டார்கெட். அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த டைமண்டை கடத்திட்டு பிளைட்ல தான் கொண்டு போவாங்க. ஆனா செக்கிங்லயோ கஸ்டம்ஸ்லயோ மாட்டிக்காம இருக்கிறதுக்காக ஒரு அலாரம் சத்தம் முன்னாடியே அலௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்ப வந்துட்டு இந்த பிரெக்னன்ட் லேடிங்க எல்லாமே ஒரு டேப்லெட் போடுவாங்க. அந்த டேப்லெட் போட்ட உடனே அடுத்த நிமிஷம் மயக்கம் அடைஞ்சிருவாங்க. இதனால எமர்ஜென்சி வார்டுக்காக மாத்துவாங்க. அங்க இருந்து நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திடுவாங்க. ஏன்னா பிரெக்னன்ட் லேடி இல்லையா, எமர்ஜென்சிக்காக இந்த மாதிரி மாறி மாறி போறதால பெருசா எந்த ஒரு கஸ்டம்ஸும் செக்கிங்குமே இருக்காதுன்றதால அங்க உள்ள போயிடுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு டாக்டர் இவங்களோட ஆளு தான். சோ இவங்களோட ஆளுங்கிறதால பெருசா எங்கேயுமே சிக்காம பயங்கரமான பிசினஸ் போயிட்டு இருக்கு. அவங்க அப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது தான் அங்க பின்னாடி இன்னொரு டாக்டர் ஒருத்தர் பார்த்திருப்பாரு. இந்த டாக்டர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட பையன் கிஃப்ட் கொடுக்கறதா ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, ஒரு பொண்ணு அடாப்ட் பண்ணிருப்பாங்க பாருங்க, அவர் தாங்க இவங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து சந்தேகப்பட்டு அதை கூகுள்ல செக் பண்ணி பார்த்திருக்கிறாரு. இவங்க தப்பான வேலையெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டம்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப அது மாதிரி பிரெக்னன்ட் லேடி கடைசி ஒருத்தவங்க ஃபிளைட்ல வந்திருப்பாங்க. அது வந்துட்டு அவங்களோட வைஃப் தான். சோ இந்த கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஹெட் இருக்கான் இல்லையா, அவனோட வைஃப் தான். அந்த மாதிரி கடைசியா இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க மாட்டிக்குவாங்க. ஏன்னா இங்க தான் போட்டு கொடுத்துட்டாங்களே, அவங்கள கூட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி கடைசியா அந்த குழந்தையுமே அபாஷன் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. இது எல்லாத்தையுமே பார்த்தது அவனுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி மாட்டிக்க கூடாது, அதுக்காக அவளை எப்படியாவது ஜாமீன்ல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் போட்டு கொடுத்த பிளான்ல தான் அங்க இருக்கிற வக்கீல், இங்க இருக்கிற போலீஸ்காரர் எல்லாருமே உதவி பண்ணி தப்பு இவங்க பண்ணல, வேற ஒருத்தன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபிங்கர் பிரிண்டோட மேட்சா இறந்து போனான் இல்லையா, அவனை மாட்டி விட்டுருவாங்க.
இருப்பாங்க. அவனு சரண்டர் ஆயிருப்பான். எல்லாத்தையும் பணம் கொடுத்து தான் இந்த மாதிரி மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் ஒய்ஃபுக்கு அந்த குழந்தை இல்லாம போயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குழந்தை ஆசாசியா அந்த பொண்ணு வளர்த்திருந்தா. ஆனா கடைசி நேரத்துல எல்லாத்தையும் விடுற நேரத்துல இந்த மாதிரி எவனோ மாட்டி கொடுத்துட்டான். அவன் யாருன்னு தெரியல. நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அடுத்த நாள் காலையில அவனுக்கு இன்னொரு பேரதிர்ச்சி. அவனோட மனைவி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ அவன் அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். இருந்தாலும் இவனோட தொழிலுக்கு அவன் மனைவியை ஈடுபடுத்துறது ரொம்பவே தப்பு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற போலீஸ்காரு, அங்க இருக்கிற அந்த வேலைக்காரனுங்க, இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை புதைச்சிருக்கிறானுங்க. புதைச்சது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எவன்டா வெளியே சொன்னா அவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அவனை நான் கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியில அவன் பொண்டாட்டியை புதைக்கிறான். அந்த வெறியில தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் யார் போட்டு கொடுத்தாங்களோ அவங்களோட அட்ரஸா கண்டுபிடிச்சிட்டான். இப்பதான் அந்த வீட்டுக்கு வந்தான். அவனுங்க அடியாளுங்களோட வந்து அவனை கட்டி போட்டு டேப்பிளோட சுத்தந்த எல்லாமே இவன் தான். உனக்கும் நான் பணம் கொடுத்தல, என்னோட தொழில நீ தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதான் இந்த ஆள் வந்துட்டு ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக சில பணம் வேணுங்கிறதுக்காக இது தெரிஞ்சப்ப கொஞ்ச நாள் பணம் வாங்கிட்டு இருக்கிறார். ஆனாலுமே வந்துட்டு இது தப்புங்கிறதால ஒரு கட்டத்துல போட்டும் கொடுத்துட்டாரு. அதனாலே இவனை ஃபர்ஸ்ட் கொலை பண்றாங்க. அப்படியே இந்த சத்தத்தை கேட்டு அவங்க மனைவி வருவாங்க. அவனையும் இவன் அடிச்சு கொலை பண்ணிருப்பான். கொலை பண்ண அடுத்த நிமிஷம் தான் இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு வெளியே விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு, அந்த அடாப்ட் பண்ணாங்களே அந்த பொண்ணு வந்து பார்த்திருக்கோம். அதை பார்த்தோன்னே இவன் சும்மா இருப்பானா, இந்த அரக்கன் அந்த குழந்தைய துரத்திட்டு போறான். பயப்படாத, எனக்கு ஒரு குழந்தை உன்ன மாதிரி பிறக்க வேண்டியதா இதான் இருந்துச்சு. ஆனா உங்க அப்பனால அது செத்து போயிடுச்சு. ஆனா உனக்கு அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், வலிக்காம கொள்ற அப்படின்னு சொல்லி அங்கேயே செவுத்துல அடிச்சு சாகடிச்சிருப்பான். அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் வெளியே வரான். வெளியே வந்தோடனே அடுத்தது அங்க வேலை பார்க்குற அந்த வடக்கம் இருந்தான் இல்லையா, அவன் அந்த பக்கம் தப்பிச்சு விடுவான். அவனை போயிட்டு இங்க இருக்கிற ஒரு அந்த வயசான ஜானி இருக்கான் இல்லையா, அவனை அடிக்கும் போது தான் அவனை நம்ம ஜானியோட கையை அறுத்து விட்டு ஓடுவான். இருந்தாலும் ஒரு இடத்துல பிடிச்சி அவனையுமே அடிச்சு அதே இடத்துல புதைச்சிருப்பானுங்க. இந்த பக்கம் எல்லாரையும் கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியில இந்த பக்கம் அவன் வந்திருப்பான். அப்படி வரும்போது தான் அந்த பக்கம் ஒரு ரூம் திறந்திருக்கிறத பார்ப்பான். திறந்திருக்கும் போது தான் உள்ளார நம்ம ஹீரோவோட பையன் பர்த்டேக்காக அந்த பொண்ணுக்காக பலூன் எல்லாம் ஊதிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே இவன் பின்னாடி போய் அந்த பையனோட மூக்கை பிடிச்சி அமுத்தி மூச்சு விடாத மாதிரி கொலையும் பண்ணியிருப்பான். இதுதான் சார் நடந்துச்சு, இப்படிதான் அவங்க பையன் இறந்து போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இங்க இருக்கிற போலீஸ்கார். இப்போ இந்த போலீஸ்காரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க அம்மா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம ஹீரோ என் பையனை கொலை பண்ணவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவனை கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் இன்னும் உயிரோட தானே இருக்கான், இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த, அவன் இந்த மண்ணுல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல இப்ப அடுத்த நிமிஷம் அந்த வில்லனை தான் காமிக்கிறாங்க. அவன் பொண்டாட்டி இறந்த நாள் இன்னைக்கு. அவங்களோட சமாதிக்காக பொக்கே வைக்கிறதுக்காக இந்த பக்கம் வருவான். ஆனா வந்து பாக்குற இடத்துல அவனுக்கே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். என்ன அப்படின்னா அந்த சமாதியில புதைச்சிருந்தாங்க இல்லையா அவங்க ஒய்ஃப், சோ அந்த பலகை பொட்டியோட தூக்கிட்டு போயிட்டாங்க யாரோ உடைச்சி. அப்படி உடைச்சிட்டு போகும்போது தான் ஹேவின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட பையனோட பேரை எழுதி வச்சிருப்பாரு. அப்பதான் இவருக்கு புரியும் அந்த பையனை நம்ம கொலை பண்ண அதே இடத்துக்கு அந்த வில்ல போய் பார்ப்பான். அங்க நம்ம ஹீரோ உட்காந்துருப்பாரு. உட்காந்துருந்தோடனே எங்க என் பொண்டாட்டியோட டெட் பாடி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என் பையனை நீ என்ன பண்ண, என் பையனை திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உன் பையன் இறந்தது யதார்த்தம், அன்னைக்கு அவன் பண்ண மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யார் பண்ண மிஸ்டேக், நீங்க பண்ணது மிஸ்டேக்கா இல்ல என் பையன் பண்ணது மிஸ்டேக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க இருக்கிற வில்ல பயங்கர கோபத்தோட இப்ப கூட நான் வந்ததுக்கு வந்து என்னோட மனைவியோட டெட் பாடி தெரியல, எல்லாத்தையும் மிச்சம் வச்சேன், எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டேன், உன்னையும் கொலை பண்ணி இதே இடத்துல புதைக்கிறதுக்கு தாண்டா வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ கூட பயங்கரமான சண்டை. ரெண்டு பேரும் இவக்கொலை அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஹேண்ட் கப் மூலமா அவனை லாக் பண்றாங்க. லாக் பண்ண அடுத்த நிமிஷம் என் பையனை மாதிரியே உனக்கு மூச்சு கொடுத்து சாகடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போற. அப்படியே இங்க எல்லாத்தையும் கட் பண்றாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அரெஸ்ட் ஆனார் இல்லையா, இப்ப கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இந்த கோர்ட்ல இப்ப வாதாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு எதிர்த்தரப்பு வக்கீல், இந்த கொலையை பண்ணது இவர் தான், இவரோட கார் வந்துட்டு அந்த பக்கம் ஒரு சுங்கச்சாவடியை அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கு, அங்க இருக்கிற ஆளு சாட்சியமா சொல்லியிருக்காங்க. கொலை நடந்த இடத்துல கிடைச்ச ஒரு ஊசி, அதுலயுமே இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் வாங்கின ஷூ, அதுக்கான பில்லு, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு. இவர் தான் அந்த கொலையை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. சோ இறந்து போனது வேற யாரும் இல்ல, இந்த டைமண்ட் கடத்தி ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்தாலே ஹெட், கடைசியா நம்ம ஹீரோ மூச்சை கொடுத்து சாவடிப்பேன்னு சொன்னார் இல்லையா, அவனை தான் நம்ம ஹீரோ கொலை பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ அரெஸ்ட் ஆயிட்டாரு, எல்லா எவிடன்ஸ் இருக்குது. இப்போ இங்க தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோக்கு வாதாடுறதுக்காக இங்க ஒரு அம்மா ஏஞ்சி நிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு 2 பேர்த்த விசாரிக்கிறதுக்காக நான் இங்க கோர்ட்ல கூப்பிடணும் யுவர் ஆனர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிமா அப்படின்னு ஜட்ஜும் உத்தரவு கொடுக்குறாரு. இந்த பக்கத்துல ஃபர்ஸ்ட் இந்த இறந்து போன உடல் இருந்தது இல்லையா, அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் தடவை ஃபாரன்சிக்ல கொடுத்துருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணவங்கள்ட்ட நம்ம வக்கீலம்மா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த டெட் பாடி நடந்த டேட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தானே கொலை பண்ணி தான் நீங்க ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. எந்த மாற்றமும் கிடையாது, 4 நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு அவரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரிப்போர்ட் எல்லாம் அவங்க வக்கீல் ஜட்ஜு கிட்ட கொடுக்குறாங்க. ரெண்டாவதா வந்துட்டு அதே ஸ்டேஷன்ல வேலை பார்த்த அந்த ஏட்டை தான் கூப்பிடுறாங்க. இந்த மேடம் கூப்பிட்டு ஒரு 4 நாளைக்கு, அதாவது சரியா சொல்லணும்னா இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடி உங்கள் ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணாரு. இவர் என்ன ரெஜிஸ்டர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க
சாரோட கார் வந்துட்டு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை ரிஜிஸ்டர் பண்ணாரு. எஃப்ஐஆர்லாம் கூட போட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா செக்ஷனுமே சொல்றாரு. அதுக்கான காப்பியும் ஜட்ஜி கிட்ட கொடுக்குறாங்க. இப்பதான் அந்த வக்கீல் அம்மா 2 பேர்த்தையும் விசாரிச்சாங்கல்ல, ஜட்ஜி கிட்ட ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு லிங்க் ஒன்று இருக்குது, அதை நாங்க அனுப்பிச்சிருக்கோம், அந்த வீடியோவை நீங்க பாருங்க. எனது கொலை பண்ணிட்டாங்க சொல்றாங்கல்ல இவரு, எனது கட்சிக்காரர் கொலை நடந்த அன்னைக்கு இந்த ஊர்லயே இல்ல, இன்னும் சொல்ல போனா இந்த கண்ட்ரிலே இல்ல, அவர் வந்துட்டு ஃபாரினுக்கு போயிருக்கிறாரு. அங்க வந்துட்டு ஒரு ரிலேட்டிவோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க, கூடவே அவங்க அம்மாவும் போயிருக்காங்க. அதுக்கான பாஸ்போர்ட், எவிடன்ஸ், டிக்கெட் A to Z எல்லாத்தையுமே இங்க இருக்கிற மேடம் சப்மிட் பண்றாங்க. அது வந்துட்டு ஒரு Facebookல அன்னைக்கு பப்ளிஷும் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க, பர்த்டே எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அது இல்லாம அந்த பாஸ்போர்ட்டையும் வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்றாரு. அது வந்துட்டு இவங்க போயிட்டு வந்ததுக்கான, அவங்க அம்மாவும் போயிட்டு வந்ததுக்கான எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு. இப்படி பக்காவா இருக்கும்போது என்னோட கிளையண்ட் எப்படி இந்த கொலையை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும். இது வந்துட்டு போலீஸ்காரங்க தப்பா விசாரிச்சுட்டாங்க அப்படின்னு இங்க இருக்கிற வக்கீல் அம்மா சொல்லிடுறாங்க. இங்க இருக்கிற போலீஸ்காரர் விசாரிச்சார் இல்லையா, அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாருல ஃபாரன்சிக், அவருக்கும் பயங்கரமான ஷாக்கு. இப்ப ஜட்ஜி என்ன தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னா, ஒரு நிரபராதியை இந்த போலீஸ்காரங்க விசாரிச்சு தப்பான குற்றத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு இங்க கூண்டுல நிக்க வச்சிட்டீங்க. சோ இந்த போலீஸ்காரங்க சரியாவே இந்த கேஸை விசாரிக்கல, அதனால சரியா விசாரிக்க சொல்லி திரும்பவும் ஆர்டர் போறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியே விட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண அந்த போலீஸ்காரும் இந்த ஃபாரன்சிக்ல வந்தா அவரையும் காமிக்கிறாங்க. ஏன் சார் உங்க ரிப்போர்ட்ல ஏதாவது தப்பா கொடுத்துட்டீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் இவர் கேட்க, யோ நான் 25 வருஷமா இருக்கிறியா, என்னோட சர்வீஸ்ல நான் பண்ண எந்த டெஸ்ட்டுமே ஃபெயிலியர் ஆகல, நீ என்னையா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற, எனக்கு நம்ம உன்னோட இன்வெஸ்டிகேஷன்ல தான் எல்லாமே தப்பா இருக்குது அப்படின்னு, ஒருவேளை நீ அவர் மேல இருக்கிற காண்ட்ல நீ அந்த ஷூவெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சிட்டியா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஷூ வாங்கினார் இல்லையா, அது கூட இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அவர் ஊருக்கு போகிறதுக்காக வாங்கியிருப்பாரு போலக்குது. இப்படின்னு இங்க இருக்கிற அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் நம்ம போலீஸ்காரரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னையோ போய் ஏதோ தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம போலீஸ்காரர் ஏஞ்சி வரும்போது தான் நம்ம போலீஸ்காருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை ஒரே டைம்ல உங்களே என்னையும் திசை போறதுக்காக பக்காவா எவிடன்ஸ் பண்ணிட்டு வரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது 2 பேருக்குமே பயங்கரமான ஷாக்கு. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனை என்னதான் பண்ணாரு அப்படிங்கிற இங்க தான் பயங்கரமான டியூஸ்டே ஓபன் ஆக ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோட பையன் இறந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ ஹேண்ட் கப் போட்டாரு. அதே இடத்துல போட்டதுக்கு அப்புறம் ஒரு எம்டி ஊசில காத்த ஃபுல்லா பண்ணி, என் பையனுக்கு நீ மூச்சை அடைச்சு கொலை பண்ண, உனக்கு நான் மூச்சை கொடுத்து கொலை பண்றேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஊசி எடுத்து நம்ம வில்லனோட கழுத்து இருக்க பாருங்க, அந்த நரம்புல செலுத்துறாரு. இது நேரா போய் உன் இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ணு, நீ கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு சாவ அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்லி அந்த ஊசியும் போட்டுறாரு. அவனுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு. அடுத்த நிமிஷம் வந்துட்டு நேரா போயிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒருத்தரை சந்திக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா, அவர் கூட ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா இருப்பாரு பாருங்க, அவரை போயிட்டு சந்திக்கிறாரு. அவரை ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வர சொல்றாரு. வர சொல்லி அவர்கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்றாரு. சார் உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் சார், இன்னைக்கு என் வாழ்க்கை, என் பொண்ணு உயிரோட இருக்கிறான்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சார், நான் பாத்துக்கிறேன் சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரீசர் ஒன்று ரெடி பண்ணு, இவனோட உடம்பு தூக்கி அது உள்ள வச்சுக்கோ, எப்பயுமே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணாத அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. அடுத்த நிமிஷம் அவரோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டு போய் ஃபிளைட் புக்கிங்லாம் எல்லாம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்துட்டு ஊருக்கு போயிடுவாரு. இந்த உடம்பை எடுத்துட்டு போயிட்டு நேரம் அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியால கொலை பண்ணிட்டு என்னோட காரை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா சந்தேகம் வராது, ஏன்னா கார் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏட்டையாவோட சப்போர்ட்ல நம்ம ஹீரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ யூஸ் பண்ற அந்த ஷூ, நம்ம ஹீரோவோட போலீஸ் ட்ரெஸ் எல்லாமே அந்த கார்ல தான் இருக்குது. சுங்கசாவடியை அடிச்சு உடைச்சிட்டு போனது நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவர் தான். இப்ப அவன் தான் எடுத்துட்டு போயிட்டு அந்த டெட் பாடி எல்லாம் கொலை பண்ணிட்டு அந்த இன்ஜெக்ஷன் ஊசி எல்லாமே எடுத்து அங்கேயே போட்டுட்டு, அது மட்டும் இல்லாம அந்த ஷூ ஒன்று இருந்தது இல்லையா, அந்த ஷூக்கான கால் தடையுமே அவரே பதிச்சுட்டு இந்த பக்கம் எல்லா எவிடன்ஸும் நம்ம ஹீரோ பண்ண மாதிரி பக்காவா ரெடி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துருவாரு எரிச்சு விட்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் ஃபாரின் போயிட்டாரு, அவரும் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சு விட்டாங்க. ஆனா இவ்வளவு சப்போர்ட்டுமே பண்ணது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான். நம்ம ஹீரோ பக்காவா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விட்டாரு. இந்த பக்கத்துல கட் பண்ணா இந்த போலீஸ்காரர் தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற மேடத்துக்கு போன் போட்டு, கொலை நடந்த இடத்துல ஒரு ஊசி கிடைச்சது, அந்த ஊசி எந்த விச ஊசியோட கம்பேர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எந்தோட பாய்சன் கூட மேட்ச் ஆகல சார், எம்டி ஊசி மாதிரி தான் எனக்கு நம்ம தெரியுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ப்ரூவ் பண்றதுக்கு எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த போலீஸ்காருக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்படியே யோசிச்சும் பாக்குறாரு, ஒருவேளை அந்த ஊசியை போட்டது அவர் தான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஷாக்கோட போனை கட் பண்றாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த ஸ்மக்லிங் பண்ணவனோட ஒய்ஃபோட டெட் பாடி தூக்கிட்டு வந்திருப்பாரு. அது வந்துட்டு வேற இடத்துல புதைச்சு அவங்களுக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்திருப்பாரு நம்ம ஹீரோ. சோ அவனை வர வைக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் அப்படி பண்ணிருப்பாரு. அப்படியே எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த பக்கம் கெத்தா நடந்து வர்றாரு. பயங்கரமா இருக்கும் இந்த சீனு. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான நிறைய கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.